எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளருடைய வாரணமாயிரம் பதியத்தை 3வது பாட்டு பார்ப்போம். நேற்று வரைக்கும் 2 பாட்டு பார்த்துருக்கோம், 2 தானே பார்த்துருக்கோம். ஆமாம், 2 பார்த்துருக்கோம். இன்னைக்கு 3வது பாட்டு பார்ப்போம். 3வது பாட்டு சொல்கிறேன், கேட்டுக்கோ. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்து இருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திரம் கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டே தோழினான். இதை எப்படி சொல்றேன்னா, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தன்னை மனம் பேசி மந்திரித்து மந்திரம் கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டே தோழினான் சொல்லணும். இந்த சாத்தவர் பாத்திரங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த பாட்டை இந்த மாதிரி சொல்லணும். இதனோட அர்த்தத்தை பார்ப்போம். இந்திரன் உள்ளிட்டன்றது இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம். அதாவது இந்திரனுக்கு தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம். இந்திரனோட தலைமையில பெரிய தேவர்களோட கூட்டம் வந்திருக்கான். யாருக்கு வந்திருக்கு? இந்திரனோட அரசனுக்கு. தேவர்களுக்கெல்லாம் அரசன் இந்திரன், இந்திரனுக்கு அரசன் நாராயணன். அதை சொல்றாருங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா, காசையாடையில் பார்த்தீங்கன்னா, பந்தனைந்து மெல்வினால் 9வது பாட்டு. பந்தனைந்து மெல்வினால் பாவை பரிமளால் வந்திருக்கும் மாறுவன் 7 மணி வண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர்க்கெல்லாம் அரசன் இந்திரருக்கும் தம்பெருமான் எவ்வளவு கிடந்தானேன்னு வரும். இந்திரருக்கும் தம்பெருமான், இந்திரனுக்கும் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன், இந்திரனுக்கு தலைவன் நாராயணன். அதனால இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம், அந்த குழுவெல்லாம் தன்னுடைய அரசனுக்கு இது நடக்கிறது இல்லையா, கல்யாணம் நடக்க போதுன்ட்டு வந்திருந்து எல்லாரும் சேர்ந்துட்டாலாம் அங்கே எங்கே ஸ்ரீரங்கத்தில். அது மாதிரி இவன் கனவு கண்டது தானே, ஸ்ரீரங்கத்தில் அது மாதிரி நடக்கிறதா கனவு காண்றான். இந்திரனை உள்ளிட்டு தேவர் குழாமெல்லாம் வந்து, இவங்க யாரும் கூப்பிடல, பத்திரிகைக்கெல்லாம் அழைப்பே கிடையாது, வந்து இருந்து அங்கேயே தங்கிட்டாலாம். இருந்து என்னை மகள் பேசி, இதில் மகள் பேசின்னு இருக்கு பாருங்க. அந்த மகள் பேசின்றது என்னன்னா, தங்க வீட்டு மகள்ன்றதே மருமகள் தான். மருமகள்ன்றது மகளோட இன்னொரு மகள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் மருமகள்ன்றது. மருமகள் இன்னொரு மகள்னு அர்த்தம். தன் வயிற்றுல பிறக்காத ஒரு மகள்னு அர்த்தம். அதான் மருமகள். வந்திருந்து என்னை மகள் பேசி, அதாவது என்ன மகளா பேசி, மருமகளா பேசி, மகள் பேசி மந்திரித்து, அந்த கல்யாணம் நிச்சயார்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? நிச்சயம் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு தடவை நிச்சயார்த்தம் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு நிச்சயம் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராப்பரான நிச்சயார்த்தம். அதுதான் முதல்ல நம்ம பண்ணுறது நிச்சயார்த்தம் கிடையாது. அது ஆக்சுவலாக நம்மளுக்குள்ளே பேசிக்கிறது, நம்ம பேசி முடிவு பண்ணிக்கிறது. அந்த 7 நாள் கல்யாணத்தில் அதெல்லாம் வரும் தனியாக. அது ஒரு நாள், இது ஒரு நாளாக வரும். அந்த இதை அவங்க முன்னாடி பண்ணிடுறது. நம்ம சத்திரம் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக முன்னாடி பேசி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது. ஆனால் இந்த மாப்பிள்ளை பண்ணிக்கு நிச்சயார்த்தம் பார்த்து ஈவினிங் நடக்குது பார்த்தீங்களா, மாப்பிள்ளை விருதம் இருந்த அப்புறம், அதுதான் உண்மையான நிச்சயதார்த்தம்ன்றது. அதுதான் நிச்சயன்றது. அதுதான். அதைத்தான் இங்கே சொல்றார். மகள் பேசி மந்திரித்து அதாவது மகள் பேசி யாகம் வளர்த்து அதில் ஜபிக்கப்பட்ட, வேதங்களால் ஜபிக்கப்பட்ட மகள் மந்திரித்துன்றது அதான். ஜபங்கள் யாகங்களை செஞ்சு ஓமங்களை வளர்த்து அந்த ஓமத்தில் பண்ணுற வேதங்களை ஜபிச்சு அந்த ஜபிக்கப்பட்ட அந்த மந்திரித்து மந்திரம் கோடி உடுத்தி, அந்த மாதிரி மந்திரிச்சு கொடுத்த அந்த கோடின்றது துணி. ஞாபகம் வச்சுக்கணும். கோடி புடவைன்னு வாங்க, பார்த்துருக்கீங்களா? கோடி போடுறதுன்னு வாங்க. கோடி புடவைன்றது கோடி உடுத்துறது, கோடி தலை கட்டுறதுலாம் போகிறாங்க பாருங்க அசுப காரியங்களுக்கு. அதான் கோடி உடுத்துறதுன்றது. அதான் கோடி. அந்த மந்திரம் கோடின்னா ஆடை, புடவை, துணி. மந்திரம் கோடி உடுத்தி அந்த ஜபி கொடுத்த அந்த புடவையை கொடுத்து கட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு மணமாலை கொடுத்து கட்டிட்டு வர சொல்லிட்டு மணமாலை, அந்த கல்யாணத்தில் சூட்டுறமே அந்த கல்யாணத்துக்கு போடுற மாலை அந்தரின்றது அம்பாளோட பேர். மீனாட்சி அம்மனோட பேர் அந்தரிங்கிறது அம்பாளோட பேர். ஞாபகம் வச்சுக்கோ. அந்தரி சூட்ட. அந்தரி என்ன படிச்சுட்டு இருக்கலாம்? கையில் மாலையை வச்சுட்டு இருக்கலாம். யாரு? பரமசிவனோட பரமசிவனோட மனைவி பார்வதி தன் கையில் மாலையை வச்சுட்டு இருக்கிறாளாம். யாரு? ஆண்டாள் வரப்போறான்னு ஆண்டாள் கையில் கொடுத்து போட சொல்றதுக்காக. அந்தரி சூட்டை அந்த கையில் கொடுத்து, என் கையில் கொடுத்து இதை சூட்டு
என்னுடைய அண்ணன் ஐயா மகாவிஷ்ணு எவ்வளோ சைவம் அசைவம் சைவம் வைஷ்ணவம் ஒன்றா வருது பாருங்க, சேர்ந்து வருது பாருங்க, சேர்க்குறாங்க பாருங்க கொண்டு. அதுதான் இதெல்லாம் வந்து 5 வயசாக இருந்தப்ப எழுதின பாட்டு. 5 வயசு 6 வயசு 7 வயசுல ஆண்டாள் பாடின பாட்டு. நம்ம இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. மந்திரம் கோடி உடுத்தி மனமாலே அந்த இடத்துல எவ்வளோ அழகாக கொண்டு மீனாட்சியை சேர்த்துருக்கா பாருங்க இந்த இதில். அதுதான் அம்பாள் வந்து அந்தரி வந்து கையில் மாலையை வச்சு மந்தரி சூட்டை அந்த மாலையை வச்சுன்னு என்கிட்ட கொடுத்து மணமாலையை போடு அந்தரி மணமாலை சூட்டை மணமாலையை கொடுத்து என் கையில் கொடுத்து போடுன்னு சொல்ல. அது மாதிரி என்கிட்ட சொல்கிற மாதிரி கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன் தோழின்னு சொல்கிறேன். அதான் இந்த இடத்துல வந்து அதான் அது இதனோட இந்த பாட்டு அருமையான பாட்டு. இந்த பாட்டோட கன்க்ளூஷன் என்னென்னா, இந்திரன் தேவர்கள் புடைய சூழ வந்து கூட்டமாக வந்து இருந்து என்னை மருமகளாக மனம் பேசி அதாவது பிள்ளை வீட்டுக்காரன் வந்து பேசுவா இல்லையா, அதை சொல்கிறா. அதை வந்து இந்திரன் தான் வந்தானாம். இந்திரன் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய ராஜாவான மகாவிஷ்ணுக்கு மனம் பேசுறது. அதாவது இந்திரன் தேவர்களோட கூட்டத்தோடு வந்து இருந்து மனம் பேசி மந்திரித்து அதாவது முடிவு செய்து மந்திரம் கோடி உடுத்தி ஜபம் செய்து ஜபத்தில் வச்ச ஜபிக்கப்பட்ட யாகங்களில் வச்சு ஜபிக்கப்பட்ட அந்த புடவையை கூறப்புடவைன்னு வேலை அந்த புடவையை எடுத்து கொடுத்து மந்திரம் கோடி உடுத்தி மாலையும் கையில் வச்சு மந்திரம் கோடி உடுத்தி கட்டு வசதியை அனுப்பிச்சிட்டாளா. அனுப்பிச்சிட்டு வந்துட்டு பார்த்தா இங்கே ஆண்டாள் கையில் மாலையை வச்சு நிற்கிறாளாம். மந்திரம் கோடி உடுத்தி மணமாலை அந்தரி வந்து என் கையில் மணமாலையை வச்சு நிற்கிறா. அந்தரி சூட்டை என்கிட்ட கொடுத்து சூட்டு மகாவிஷ்ணுவுக்கு சூட்டு, நாராயணனுக்கு சூட்டு, ரங்கநாதருக்கு சூட்டு அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்து ரங்கநாதருக்கு இந்த மாலையை போட சொல்கிறதா கனவு கண்டேன் அப்படிங்கிறது இந்த பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தம் இது. நாளைக்கு நம்ம 4வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.